வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு வெறும் 450 ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாகிருக்கு. ஸோ அது யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு வெறும் 450 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. நாட்டு மக்களின் நலனுக்காக பல வகையான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அரசின் இத்திட்டங்களின் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் பயன்பெறுகின்றனர். நாட்டின் ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பெரும்பாலான திட்டங்களை அரசு கொண்டு வருகிறது. ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் ரேஷன் வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் மாநில அரசுகள் ரேஷன் கார்டுகளை வழங்குகின்றன. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குறைந்த விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதோடு மற்ற சலுகைகளும் அரசால் வழங்கப்படுகிறது. தற்போது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வெறும் 450 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மலிவான விலையில் சிலிண்டர் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் ரேஷன் வழங்கப்படுகிறது. வெறும் 450 ரூபாய்க்கு சிலிண்டர்கள் கிடைப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முன்னதாக ராஜஸ்தான் மாநில அரசு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு மட்டும் ரூபாய் 450க்கு சமையல் சிலிண்டர்களை வழங்கியது. ஆனால் தற்போது இந்த சலுகையை மாநிலத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் நீட்டித்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் ரேஷன் கார்டை சிலிண்டர் கணக்குடன் இணைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சலுகையை பெற முடியும். தற்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் 1,07,35,000 குடும்பங்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இவற்றில் 37 லட்சம் குடும்பங்களுக்கு PBL மற்றும் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பலன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே இப்போது மீதமுள்ள 68 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும். அரசின் இந்த திட்டத்தின் பலன்களை பெற ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் KYC சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க வேண்டும். அதாவது அவர்கள் ரேஷன் கார்டில் LPG ஐடியை இணைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஆதார் அட்டையும் இணைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் இத்திட்டத்தின் பலன்களை பெற முடியும். ஸோ இந்த ரூபாய் 450க்கு கேஸ் சிலிண்டர் யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். அதில் 2 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க ரேஷன் கார்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் LPG ஐடியையும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.